அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சேப்புமணி. நான் ஆட்சியாளன் ஐஏஎஸ் அகாடமியோட ஸ்டூடெண்ட். நான் அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக் வந்து திருப்பூர். திருப்பூர் டிஸ்ட்ரிக் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து 2413 56 17 17 66. எனக்கு வந்து சிவிக்கு வந்து 15/7/2025 செவ்வாய்க்கிழமை நேற்று வர சொல்லியிருந்தாங்க. நேற்று எனக்கு வந்து என்னோட பேட்ச் வந்து 11:30 மணி பேட்ச் போட்டிருந்தாங்க. நான் வந்து மதியானம் 11:30 மணி பேட்ச்ல என்ன போட்டிருந்தாங்க. நான் அங்கே போன உடனே போகும்போது எப்படின்னா சார் வந்து எல்லாத்துலேயும் எங்களுக்கு எப்படின்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. அதனால நாங்கள் வந்து செல்ஃப் அட்டாச்மெண்ட் இது வந்து 2 காப்பி ஜெராக்ஸ் எல்லாம் என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஜெராக்ஸ் 2 காப்பி செட் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து செல்ஃப் அட்டாச்சு போட்டு நம்மளோட பேர் போட்டு நம்மளோட சைன் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் அங்கே போனோடனே போர்ட் வச்சுருந்தாங்க. போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3ன்னு ஒரு 10 வரைக்கும் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்மளோட நேம் வந்து எழுதி விட்டிருந்தாங்க. நம்மளோட நேமு, அடுத்தது வந்து ரிஜிஸ்டர் நம்பர் அதோட இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்ம போர்டு 1 போர்ட் 2 பார்த்துட்டு அந்த சேரில் போய் உட்காந்துக்கிட்டோம். அவங்க வந்து அதுக்கப்புறம் போர்டு 1லேருந்து ஒவ்வொரு போர்டையும் கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து என்னை வந்து போர்ட் 2ல் போட்டிருந்தாங்க. அதில் போனதுக்கப்புறம் ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி இருந்துச்சு. அந்த ஹாலில் எல்லாரும் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் பிரித்து போட்டிருந்தாங்க. போர்டு 1 வந்து இந்த பக்கம் சேரில் லைனாக போட்டிருந்தாங்க. சேரில் உட்காந்துருக்கணும். ஒவ்வொருத்தராக கூப்பிடுவாங்க. போர்டு 1ல் நம்பரை சொல்லி அவங்களோட நேமை சொல்லி அவங்கள உள்ளே வர சொன்னாங்க. போனதுக்கப்புறம் எப்படின்னா, நான் போனோன்னே கொஞ்சம் ரொம்ப பதட்டம் ஆகிட்டேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து சார் எதுவும் பதட்டப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சார்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஜெராக்ஸ் கேட்டாங்க. ஜெராக்ஸ் கொடுத்தோடனே 2 மேம் ஒருத்தர், சார் ஒருத்தர் இருந்தாங்க. 2 பேரும் ஜெராக்ஸ் வச்சுட்டாங்க. ஒருத்தர் வந்து ஒரிஜினல் காப்பி வச்சுருந்தாங்க. அதை சார் சொல்ல அதை வந்து மேம் வந்து வெரிஃபை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டு, அதில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தாங்க. அப்புறம் நம்மக்கிட்டேயும் கேட்டாங்க. எங்கிட்டேயும் எப்படின்னா பிறந்த டேட்டு, இயர், அப்புறம் ஃபாதர் நேம் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க கேட்டுட்டு. அதுக்கப்புறம் என்னென்ன எந்த ஸ்கூலில் படித்தோம், பிஎம் ஸ்ட்ரீமுக்கு வந்து எங்கிட்ட அவங்க பிஎம் ஸ்ட்ரீம் வச்சுக்கிட்டு கேட்டாங்க, நீ எந்த ஸ்கூலில் படித்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து, இதெல்லாம் வெரிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அது வந்து அதை பார்த்துட்டு அதை ஒரிஜினல் மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. அதில் வந்து நம்மளோட நேமு, அப்புறம் ரிஜிஸ்டர் நம்பர், அப்புறம் நம்மளோட வீட்டு முகவரி, அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட தெரியும்னா ஆம்லெட் டிக் பண்ணி அதுக்கப்புறம் அதில் நம்மளோட சைன் பண்ணிடணும். இது முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் ஒரிஜினலை மட்டும் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. மிச்சதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. தேங்க்யூ. நீங்களும் சிவி எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் அண்ட் இன்டர்வியூ நல்லா பண்ணி ஜாப் வாங்க வாழ்த்துக்கள்.